எமோய் சரியான கூட்டம் இல்லம்மா இந்த வருஷம். ஆமாண்டா, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் சரியான கூட்டம் தான். அதுவும் இல்லாம காசெல்லாம் வந்துச்சுல்ல, அதனாலயே முக்காவாசி பேர் நம்ம ஊர்ல இந்த வருஷம் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. காசு வந்துச்சா? என்னம்மா சொல்ற? தடி தவளை தாவாயில கெட்ட மாதிரி நான் ஏன் வாயில கெட்டனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவங்க பேரை சொல்லி அந்த 2 ஓட்டுக்கும் காசை நான் இல்ல வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ ஏமா என்னம்மா காசு வந்துச்சா? என்னம்மா சொல்ற? சும்மா வாய் தவறி ஏதா வந்துருச்சு. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. காசு வந்துச்சா இல்லையா? காசாவது வரதாவது. நம்ம ஊர்ல ஓட்டு போட்ட காசு கொடுக்கறதுக்கு என்ன பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க? மோய் என்கிட்ட நீ காது குத்தாத. என்ன காசு சொல்றியா இல்லையா? அப்ப அது ஒண்ணும் இல்லடா, அந்த அழகு இருக்கா அப்படில அந்த தலைவர், அவர் இந்த தடவை ஓட்டுக்கு 2000 கொடுத்தா அப்படிடா. 2000 கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு 1க்கு 2 3 ஓட்டுக்கு 6000 கொடுத்தாருடா தம்பி. அம்மா, ஓட்டுக்கு யாராவது போய் காசு வாங்குவாங்களாமா? என்னம்மா நீ என்ன பைத்தியமா? ஓட்ட போய் காசுக்கு வித்துட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் மனுஷியா? அடே, என்னையெல்லாம் அப்படியே இதா பேசாத. 6000 நான் வாங்கினாலும், கை நீட்டி காசை வாங்கினாலும், நான் சொக்குக்கு தாண்டா என் ஓட்டை போட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் என் ஓட்டை விற்கல. ஏமா பைத்தியமா நீயே? 6000 வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாம இவங்களுக்கு ஓட்டு. நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீயே? இதுல என்ன இருக்குது? யார் கொடுத்தாலும் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், பிடிச்சவங்களுக்கு போடலாம். அவங்க என்ன சொந்த காசையா கொடுக்குறாங்க? நம்ம கிட்ட கொடுக்க வேண்டிய காசை தானே கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டேன், அம்பிட்டுட்டேன். இதுல என்னடா குத்தத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஏம்மா, இன்னைக்கு கை நீட்டி வாங்கும்போது அஹஹா அஹஹான்னு நல்ல சிரிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். நாலு பிள்ளை நமக்கு ஏதாவது ஒரு தேவை வருதுன்னு வையி, அந்த நேரத்துல நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அங்கிட்டு இங்கிட்டும் போய் அலைஞ்சோன்னு வையி, கை நீட்டி வாங்கினீங்கல்ல, அதுக்கு லம்பா இங்க கொடுத்துட்டு மற்றதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிமிஷத்துல நமக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான்டா கை நீட்டி இவங்கிட்ட காசை வாங்கி கையை நீட்டி ஒரு விரல்ல அங்க ஓட்ட போட்டுட்டு வந்திருக்கேன்டா. நாங்கெல்லாம் யாரு? ஐயோ ஆண்டவனே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் நம்மளும் இதே வீட்டுல தானே இருந்தோம். என்னைக்கு இந்த காசெல்லாம் எங்க அம்மா வாங்கினுச்சுன்னு தெரியலையே. நம்ம இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறோம். எங்கேயும் எது நடந்தாலும் தெரிய மாட்டேங்குது. தம்பி தம்பி, யாருங்க? ஆடா அக்கா, வாங்க வாங்க. என்னப்பா ஓட்டு போடலாம் போகலையா? அதெல்லாம் காலையில முதல்ல போட்டு வந்தாச்சுக்கா. இப்பெல்லாம் போனா சரியான கூட்டமா இருக்கும். அதான் அடிக்கிற வெயிலுக்கு போய் கியூல கட்டி நிக்க முடியுமா? அதான் காலையில ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடியே போய் போட்டு வந்தாச்சு. நீங்க போட்டீங்களா? இனிமே தாயா போகணும். 5 மணிக்கெல்லாம் பூத்து மூடி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போட முடியாதுக்கா. போங்கக்கா, போய் ஓட்ட போடுங்க. போனியா? கொஞ்சம் வீட்டில் வேலையாகி போச்சு, அதான் போக முடியலை. என்னைக்குதான் நமக்குலாம் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்குது? வேலை வேலை வேலைன்னு 24 மணி நேரமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் ஓய்வுன்றதே இருக்காது. நானுன்னு அப்படி தோட்டத்துக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டும் கிடக்குறேன். என்ன பண்ணுறது? ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அது சரி, என்னக்கா மூஞ்சி ஒரு பக்கம் வீங்கினா அப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏக்கா. கண்ணு மொழியெல்லாம் உள்ளே போய் கிடக்குது, முகமெல்லாம் வீங்கி போய் இருக்குது. என்னக்கா என்னக்கா ஆச்சு? சொல்லுங்கக்கா. என்னத்தையா சொல்றது? நான் பண்ண பாவம் அதான் இன்னைக்கு எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருக்குது. வேற ஒன்றும் இல்லை. என்னக்கா, யார் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? நம்ம ஊருக்காரங்களுக்கு அம்புட்டு கொழுப்பா? ஆம்பளை இல்லாத வீட்டில் போயிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஊருக்காரவ பண்ண மாட்டாங்களேக்கா? ஐயோ, அதெல்லாம் இல்லைப்பா. நம்ம ஊருக்காரவங்க இருக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேனே, அவன் தான் காசு கொடு காசு கொடு, குடிக்க காசு கொடுன்னு தினந்தோறிய ஒரே ரோதனையாக படுத்தி எடுக்கிறான்ப்பா. எனக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லை. அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் இவன் பொறுப்போடு இருப்பான். இதுக்கு முன்னாடி தான் பொறுப்பு இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் பொறுப்போடு இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் தான் அவன் அவனோட சுயரூபத்தையே காட்டுறான்ப்பா. என்னால் முடியலப்பா. இன்னைக்கெல்லாம் பணம் தரலன்னு சொல்லி பீரோவெல்லாம் சுத்தியெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சு உடைக்கிறேன்னு ரொம்ப வேலை பார்த்து விட்டாயா. எனக்கு மனசே கேட்கல. இதுக்கப்புறமும் நம்ம எதுக்கு உயிரோட இருக்குன்னு போய் சேர்ந்துடலான்னு பார்த்தேன். நம்மளும் போயிட்டா இவன் அனாதியா போயிடுவானேன்னு ஒரு பக்கம் இதா இருக்கு. அது என்ன பண்றதுனே தெரியல. எங்கிட்டும் பொண்ணு குட்டி எதுவும் கிடைச்சதுன்னா கட்டி வைக்கலான்னு பார்த்தா யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த தோட்டத்தை பத்திரம் இருக்கு, இதையும் அங்க வச்சா அந்த பையன் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான்னு தான் நீ தான் குத்தகைக்கு கேட்டியே.
இது அப்ப குடியா? அதுக்கு தான் நான் வந்தேன். ஷோ, என்னக்கா நீங்க இப்படி ஒரு கஷ்டத்துல எனக்கு பத்திரத்தை கை நீட்டி வாங்க கூட சங்கட்டமா இருக்குது. பொண்ணு எதுவும் இப்ப தேவைப்படுதோ? நம்ம ஊர்ல இந்த சவுண்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கால ஸ்பீக்கரு, அதான் அந்த ரகுவோட பொண்ணோட தைமே பழக்கமா இருந்துச்சு. சரி, அந்த பொண்ணையே கேட்டு முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கேட்டா, உன் பையன் குடிகாரன், உன் பையனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமா, என் பிள்ளை வாழ்க்கை அழிக்க முடியுமா, பெத்த பிள்ளைய நானே பாலங்கணத்தில் தள்ள முடியுமான்னு ரொம்ப பேசிவிட்டான்ப்பா. யாருமே பொண்ணு குட்டி கடுகு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை பொண்ணு வர நேரமாவது பொறுப்பாடாக இருப்பான்னு தான் பார்த்தேன். ஒன்றும் அமையலை. அதான் என் மனசே வெறுத்து போகுது. எனக்குமே இந்த ஊரில் இருக்க சுத்தமாக பிடிக்கல. வேற ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ அக்கா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம சொந்தத்துலேயும் ஒரு பொண்ணு இருக்குது. நான் என்னன்னு பார்த்து பேசுகிறேன், சரிங்களா? ஏதாவது பார்த்து பண்ணி வையா, உனக்கு புண்ணியமாக போகும். நமக்கு இந்த 2 ஏக்கர் நிலம் கிடக்குது, இந்த வீடு கிடக்குது. அவர் சாவறதுக்கு முன்னாடியே 2 லட்ச ரூபா ரொக்கம் போட்டு வச்சிருக்காரு பேங்கில். அதுவும் இல்லாமல் நாங்கள் நட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இருக்குப்பா. வர பொண்ணு வேலைக்கு போய் கஷ்டப்படணுன்ற அவசியம்லாம் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டா போதும். இவனை பொறுப்பாக ஒரு நல்ல மனுஷனாக மாற்றினா போதும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி விடியா? சரிக்கா, நீங்கள் இம்புட்டு தூரம் சொன்னதுக்கப்புறமும் இதை செய்யலைன்னா அப்புறம் என்னோட கேவலமானவே வேறு யாரும் இருக்க மாட்டான். என் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நான் உனக்கு கட்டி கொடுத்துருவேன். ஆனால் என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் புழுக்க சைஸில் இருக்குதுங்க. அதெல்லாம் கட்டி வைக்க முடியாது. என்னை தப்பாக எடுத்துக்காதக்கா. ஐயோ, அதில் நான் ஒன்றும் நினைக்கலப்பா. அவனை ஒரு பக்கம் கரை சேர்க்கணும். அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் பயல்களும் சரியில்லை. எல்லாம் கழுசடைகளாக இருக்குது. எல்லாம் குடிச்சுப்புட்டு அங்கிட்டு இங்கிட்டு எதையாவது போக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க. இங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். ஊரை விட்டு காலி பண்ணி ஏதாவது ஒரு வேறு ஊருக்கு போகிற மாதிரி கூட ஏதாவது ஒன்று பாரு. நானும் பொண்ணு எதுவும் அங்கிட்டு இருந்து ஏற்பாடு பண்ணுறேன். சரிப்பா தம்பி, அப்படி ஏதாவது பண்ணி முடியா? உனக்கு புண்ணியமாக போகும். சரிக்கா, சொந்த மந்தத்திட்ட கேட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரே வாரத்தில் உனக்கு நல்ல முடிவு சொல்கிறேன். சரிப்பா. இந்தாயா இடப்பத்திரம். அக்கா, குத்தகைக்கான பத்திரத்தை நான் வச்சுக்கிறேன். இதை நீங்களே வச்சுக்கோங்க. இங்கே என்கிட்ட கொடுக்குறதும் தப்பு தான். நீங்கள் பேங்கில் வச்சுக்கோங்க. குத்தகைக்குள்ளது மட்டும் நான் பத்திரம் வாங்கிட்டு வந்து எழுதிக்கிறேன். சரியா? வீட்டில் வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பேங்கில் லாக்கர்னு இருக்கும். அதுக்கு மாதம் மாதம் இம்புட்டு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதில் வேணால் நீங்கள் கட்டி விட்ருங்க அங்கே வச்சு. சரியா? வீட்டில் வைக்கிறது ஆபத்தியா? இந்த படுவாவி ஏதாவது பண்ணாலும் பண்ணி போடுவா. அதனால அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். சரிக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அம்மா சொல்கிறது ஒரு பக்கம் சரியாக இருக்குது, அத்தை சொல்கிறது ஒரு பக்கம் சரியாக இருக்குது. எனக்கே நேற்றுலேருந்து மனசு ஒரே குழப்பமா இருக்குது. எதை பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இத்தனை நாள் நம்ம அம்பிட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் குடும்பத்தெல்லாம் விட்டு நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வந்திருக்கோம். இங்கே வந்து இருந்து நம்மளால இவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அது ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. அங்கே அத்தை வீட்டில் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஆளாளுக்கு நிம்மதியாக இருக்கலாம். அதான் எல்லா பக்கமும் எனக்கு ஒரே யோசனையாக கிடக்கு. ஜக்கம்மா சொல்றா உனக்கு வாக்கு குறி வந்திருக்கு சாமி. குழப்பத்துல போகாத சாமி. எல்லா சாமி கோயிலுக்கு வந்திருக்க. மனசு உடைஞ்சு போனீனா அந்த ஆத்தா மனசு நொறுங்கி போயிரு. ஆத்தா வாங்கம்மா. இந்தா நம்ம 2 பேரும் மனசை போட்டு இப்படி உழப்பிக்கிட்டு கிடக்கிறோம். இந்த அம்மாவை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ஏதோ சாமியே வாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. வா, ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போவோம். இல்லைங்க, வேண்டாம். அதை இதுன்னு கேட்டுவிட்டு அப்புறம் மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமா கிடக்கும். என்னத்துக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்க போகுது? கம்முனு வா. அம்மா, கை ஜோசியம் பாப்பீங்களா? அதுக்கு தான் இங்க உட்காந்துருக்கேன். வாங்கம்மா, மனசுடைஞ்சு போகாதீங்க, உட்காருங்க. ஏன் ஆத்தா, உன் நல்ல மனசுக்கும் உன் லட்சுமிகரமான முகத்துக்கும் உனக்கு எந்த குறையும் விட மாட்டா இந்த ஆத்தா. உட்காரம்மா, கையை நீட்டுங்க. ஆத்தா மகமாயி ஜக்கம்மா, உன்னை நம்பி வந்த இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்க கூடம்மா. விளைஞ்சது ஒரு பூமி. விளைச்சலும் சாதாரண விளைச்சலும் இல்லை. காற்று, மழை, புயல், வெள்ளம்னு எல்லாத்தையும் கண்டு ஒளிஞ்சி அறுவடை செஞ்சு இப்போ ஒரு பூமியில் வந்து உக்காந்துருக்க. இப்போ வியாபாரத்துக்கு எங்கேயாவது போகலாமா, இங்கேயே தங்கலாமான்னு பல உளைச்சலில் இருக்க. சரியாப்பா? சரிதாம்மா. அப்ப இல்லாத புள்ள ஆத்தா ஒரு ஆளு, 3 பிள்ளைக. சரிதாங்க. ஆலமரமா நின்று குடும்பத்தை பார்த்து விருட்சமா வளர்ந்து இன்னைக்கு அந்த விருட்சத்தையே
நீ உன் நிழல்ல வாழணுன்ற அவசியம் இல்லைன்னு தூக்கி வீசிட்டாங்க. சரிதானப்பா? சரிதாங்க. நீ பிறந்த நேரம் கொஞ்சம் சரியில்லாதனால தான் உங்க அப்பன் கொஞ்சம் தவற வேண்டியதா போயிருச்சு. கவலைப்படாதையா, நீ மனசை விட்டுறாத. நீ எந்த ஊரில் போய் காலடி எடுத்து வச்சாலும் அந்த ஊர் உன்னை காப்பாற்றும். நீ எந்த ஊரில் அவமானப்பட்டு வந்தியோ அந்த ஊருக்கு நல்ல செல்வாக்கோட திரும்பி போவ. அதுக்காக தானே இம்புட்டு பாடுபட்டுக்கிட்டு கிடக்குறோம். என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாம. ஆத்தா, உன் புருஷனோட கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவனுக்கு எல்லாம் பொற்காலம் தான். நீ எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இத்தனை வருஷத்து தான் தொட்டது தொலங்கலை, வச்சது விளங்கலை, போன இடத்துல பேச்சு ஏச்சி அப்படின்னு காலம் முழுக்க ஓடி போச்சு. ஆனால் இனி எல்லாமே பொற்காலம்தான். உன் பொண்ணு நேரத்துக்கு வயசுக்கு வந்திருக்கணுமே. ஆமாங்க, இப்பதான் புள்ள வயசுக்கு வந்தா. வந்த யோகம் ஐயாவை ராஜ மனையில போய் உட்கார வைக்க போகுது. செல்வம் தேடி வரப்போகுது. நீங்க கண்டிப்பா போற இடம் நிச்சயமா நல்லா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? இவருடைய கைரேக யோகத்துக்கு இந்நேரத்துக்கு ஒரு மனம் வந்திருக்கணுமேமா. ஆமாங்க, எங்க அத்தை தான் அவங்க வீட தாரேன்னு சொல்லி இருக்காங்க. நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு போ, உனக்கு நல்லதே நடக்கும். இல்லைங்க, இப்போ அம்மா வீட்டில் நாங்கள் இருக்கோம். ஆத்தா, மாமன் மச்சான் வீட்டில் கஷ்டத்துக்கும் ஒரு 2 நாள் இருக்கலாம். விருந்தோ மருந்தோ 3 நாள் தான். அதுக்கு மீறி இருந்தோன்னா அதனால பின்ன உன் குடும்பத்துக்கு பிரச்சனை தான், விரிசல் தான். 1000 தான் இன்னைக்கு பெத்தவங்க நம்மளை தங்கமா தாங்கினாலும் ஒரு நேரத்தில் என்னால தானே நீ வாழ்ந்த, நான் இல்லாம நீ இருந்திருப்பியா அப்படின்ற பேச்சும் ஏச்சும் வரும். தூரத்துல இருந்தாலும் சொந்தம்தான். பக்கத்துல இருந்தா கூட அன்பு விரிசலாக வாய்ப்பு இருக்குது. தூரத்துல இருந்தா உனக்கு நல்லது. இதுக்குதாங்க கோயில் சன்னிதானத்துக்கு வந்தோம். சாமி மாதிரி நீங்க சொல்லி இருக்கீங்க. இல்லப்பா, அந்த ஆத்தா மகமாயி உனக்கு சொல்லணும்னு சொன்னதை தான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் நீங்க பேசுறதை கேட்டோ நீங்க இது பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க சொன்னீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்த வாக்கத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நீ அந்த இடத்துக்கு போ, உனக்கு நல்லதே நடக்கும். நீ போற இடத்துல அம்மா எப்ப அதுதான் ஆண் பாதி பெண் பாதி. நீங்க 2 பேரும் இப்பயும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆண் ஒரு பக்கம் முடிவெடுத்தாலும் பெண் அதற்கு தலை சாயறதும், பெண் ஒரு முடிவெடுத்த ஆண் ஒரு பக்கம் தலை சாயறதுன்னு அம்மா எப்போ இருக்கிற சன்னிதானம் இருக்க அந்த ஊருக்கு தான் போறீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லபடியா போயிட்டு வாங்க. இப்போதாங்க கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தோம். ரொம்ப நன்றிங்கம்மா. எம்பிட்டுமா? பெருசாலாம் ஒண்ணு கேட்கலப்பா. 30 ரூபாய் இருந்தா கொடு. உன்னை நம்பி ஒரு வயிறு சாப்பிட்டு கரையாட்டா. சரிங்க. எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போட்டேன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்ல, மத்த பூத்ல எல்லாம் ஆள் நடமாட்டமே இல்ல. நம்ம பூத்துல கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல, நான் கூட எப்படி இருக்கும்னு நினைச்சேன். நம்ம ஊர்லயே ஒரு 3-4 பேர் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்யா. மொட்டைக்காரி, தங்கம், ஓட்டு போட்டீங்களா? போட்டாச்சு. சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. முன்னையே ஒரு 2 பொட்டலம் வாங்கிட்டேன். வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தாச்சா? தம்பி தான் ஆட்டோ எடுத்துட்டு வந்தா. அப்படி அதை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டாச்சு. சரி. இப்ப வண்டி இருக்குது, நீங்க நடந்தாலும் ஒண்ணு போவேனா. அங்கிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வண்டி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, அதுவே போய்க்கோங்க. சரிங்க தங்கம். சரி, அப்ப நான் வரட்டுங்களா? தலைவிட்டு சொல்லிருங்க. சொல்லிடுறேன். நம்ம ஊருக்காரவங்க எல்லாத்துக்கும் நல்லா பண்ணணும்னு ஒவ்வொரு முடிவு பண்ணியாச்சுப்பா. என்னடா சொல்றப்பா? வீட்டில் நகை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சது அம்புட்டு தான்ப்பா. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கூட தெரியாது. கவரிங் நகையாவது வாங்கி அதே மாதிரி வைக்கணும்னு இருக்கேன்ப்பா. எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி வாங்கி வச்சிருவோமாப்பா. ஒரு 2000-3000க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். என்னடா? சரி, அதான் சரி. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. ஏன்னா உங்கள் அம்மா என்னைக்காவது ஒரு நாள் மருமகளை நகையை எடுத்து போடு அப்படி இப்படின்றான்னு வச்சுக்க. வீட்டில் நகை இல்லைன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். என்ன நடக்குன்னு கூட தெரியாது. நீ கவரிங் நகையை வாங்கி வை, அதுதான் நல்லது. சரிப்பா. அம்புட்டு பணம் செலவு பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம் தானேப்பா. நிற்காம எங்கடா போவான்? வந்தவங்க எல்லாரும் தலைவரே உங்களுக்கு தான் ஓட்டுன்னு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம பூத்தில் பார்த்தால எம்புட்டு கூட்டம்னு எல்லாம் நமக்கு தான். நீ கவலையே படாத. பக்குன்னு இருக்குப்பா. தைரியமா இருடா. ஆம்பளை பையனா தைரியமா இருக்க வேண்டாமா? அதுக்குன்னு இல்லப்பா, அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அம்மா, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயந்து நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம். சாப்பாடு பிரியாணி எல்லாம் இருக்குப்பா, சாப்பிடுங்க வாங்க. இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு?
எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று 3000 பேத்துக்கு 3000 இது வாங்கி வச்சிருக்குது. வாங்க வாங்க, நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா. சரிங்கம்மா. சரிப்பா, நான் முதல்ல வீட்டில் போய் நகையை வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த கடையும் இல்லை, எல்லாமே லீவு. நாளைக்கு தான் வாங்கினா வாங்க முடியும், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்கப்பா. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து ஆத்தாடி வெளியே அம்மன்னு அம்மாட்ட காசு விஷயத்த பேசுனதை கேட்டாலோ, ஆத்தாடி இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட மாட்டாளே. காதோடு தான் பேசலனாலும் நான் கேட்க வேண்டிய விஷயத்த கேட்டு புட்டேன். அதான் பாட்டிலே தெரியுது, இதுல என்ன தனியா வேற கேட்கறதுக்கு இருக்கு. வாங்க மச்சான் வாங்க, வாங்கின பணத்தை கொஞ்சம் கொடுங்க. எந்த பணம்? உங்க அம்மா ஓட்டுக்கு வாங்கின அந்த பணம். அதானே தெரியுதே நல்லாவே. என்ன சின்ன பொண்ணு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பணம்மா? எந்த பணம்? உங்க அம்மா பைக்கு 6000 சுருட்டிக்கிட்டு போனுச்சுல, அந்த பணம் தான். அந்த பணத்தை கொடுங்க. என்ன பொண்ணு, நான் ஓட்டுக்கே பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பணத்தை போய் வாங்கணுன்ற. இங்க அந்த பணம் ஒன்றும் அவங்களா கொடுக்கல, நமக்கு சேர வேண்டிய பணம் தானே. அதுவும் இல்லாமல் உங்கள் பணம் என்னோட பணம், என்னோட பணமும் என்னோட பணம். அதனால் உங்கள் அம்மாவுக்கு பங்கு காசு 2000 போக மீதி 4000 கொடுக்க சொல்லுங்க. செலவு இருக்குது. ஏய், அந்த 6000 வச்சுட்டு என்னடி கோட்டை கட்ட போகுது அம்மா? அதுக்கிட்ட இருந்துட்டு போட்டோம், நான் உனக்கு அப்புறம் தரேன். நீங்க அப்புறம் கொடுக்குற பணத்தை அப்புறம் கொடுங்க, இப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய என் பங்கை கொடுங்க. நானே அம்மா கிட்ட அந்த காசை கேட்கல. நீ கேட்காதையா? இன்னைக்கு உனக்கு வேணாங்க, நீ கேட்காத. ஆனா எனக்கு வேணும், 4000 கொடுங்க. பாவிகளா, காசுனா என்னமா அலைகிறாங்க? என்னடா எப்படி அவளை ஏமாத்தலான்னு யோசிக்கிறீங்களோ? அந்த வேலைக்கே இடமில்ல, காசு வேணும். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, கக்கூஸ்க்கு போயிட்டு வந்துடட்டுமா? இங்கே கக்கூஸ்க்கு போனாலும் சரி, காலாவதியா போனாலும் சரி, காசை கொடுத்துட்டு போங்க. உங்க அப்பன் இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரியறது. கொஞ்சமாவது பிள்ளைங்களையும் நம்பணும். நம்பிக்கையே இல்லாம வெளியே போனா கடத்திட்டு போயிடுவான், வெளியே போனா கூட்டிக்கிட்டு ஓடிடுவான். என்ன இதெல்லாம் பேச்சு? ஓட்டு போடுறதுக்கு போறது நம்மளோட கடமை, அதுக்கு கூட விடாம இப்படி பண்றது. ஷோ ஆண்டவனே, உங்க அப்பனுக்கு இருந்தாலும் ஓவராதான் பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்கிறான். அவரையும் சொல்லி தப்பு இல்லை, நான் பண்ணினது தப்பு தானே. நான் மட்டும் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. உலகத்துல ஒரு சில பிள்ளைங்க தப்பு பண்ணதான் செய்யறாங்க, அதுக்குன்னு அந்த தப்பையே தூக்கி தலையில வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? திருந்தி வாழணும், அதுவும் பெத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையை திருத்திக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் அந்த கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டான். தப்பே பண்ணாம நம்ம இருக்கும்போதுதான் கடவுள் நம்மளை பார்த்து வச்சு செய்வான். அதுதான் இப்போ உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு பெத்தவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சு நெளிஞ்சு பண்ணுன, இப்ப பெத்தவங்களுக்கு தெரிஞ்சு கூட நீ எதுவும் பண்றதில்ல. ஆனா அவங்க நீ அதை பண்ணியிருப்ப இதை பண்ணியிருப்பன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனாலும் உங்க அப்பன் சந்தேகத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏய் காவியா, இங்கேதான் இருக்கியா? எங்கிட்டும் சிக்காத அளவுக்கு உன்னை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு உங்க அப்பனும் இல்லை, ஆத்தாலும் இல்லை, இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். ஏய் காவியா, ஐயோ இவனா இங்க பின்னாடி போய் பம்முற, முன்னவா? என்னடா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கால்ல கிடக்குறத எடுத்து அடிச்சேன்னு வையே, அம்பட்டு தான் சொல்லிட்டேன். போடா முதல்ல. எவரு? நான் என்ன ஓம்பளையா கூப்பிட்டேன்? என் பொண்டாட்டியை கூப்பிட்டேன். முதல்ல நவுரு. பொண்டாட்டியா? அரஞ்சேன்னு வையே, கண்ண பழத்துல பாத்துக்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைய பொண்டாட்டின்ற? ஆமா, அவ எனக்கு பொண்டாட்டி தான். அப்போ உனக்கு என்ன? எவர்டா நல்லா உதப்பட்டு தான் போவ. அவங்க அப்பா நான் உனக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நானே இன்னைக்கு வெளியே கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது பிரச்சனை பண்ணணும் நீங்க வந்தாலும் வையே, ஊரே கூப்பிட்டுருவேன்னு சொல்லிக்க. கூப்பிடு கூப்பிடு, தைரியம் இருந்தா நீ கூப்பிடு. ஏண்டா அன்னைக்கு வீட்டுக்கிட்ட வந்தோடனே சுடுதண்ணியை காய வச்சது அப்படியே கொதிக்க ஊத்துனாரே என் புருஷன், மறந்துட்டியா? ஏய் இப்ப கூப்பிடு பாப்போம். டேய் ஒழுங்கா போயிரு, எல்லாம் சரோசா முகத்துக்காக தான் பாக்குறோம். இல்லன்னு வையே அடிபட்டு தான் ஓடுவ சொல்லிட்டேன். ஊர்க்காரங்களை கூப்பிடட்டுமா? இங்க பாரு, ஊருக்குள்ள எவனுமே இல்ல, அதனால நீ எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஏய் முன்ன வராதடா, பின்னாடி போ. இங்க பாரு, நவுந்துக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் பின்னாடி போடா, பின்னாடி போ. ஏங்க யாராவது வாங்க, யாராவது வாங்க. நீ அழாத, நான் பாத்துக்கறேன். பொறுக்கி பயலே போடா இங்கிட்டு. ஏய் பெரிய மனுஷின்னு பாக்குறேன், இல்லன்னு வையே, அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அவளை விடு. எப்படா உன் பொறுக்கி தன்னதெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும், இங்க வச்சுக்கிட்ட
தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். ஐயோ என்னது இது? ஏதோ பிரச்சனை போல இருக்கே. எங்க எதுவும் பிரச்சனையா? ஏய் முதல்ல ஓடிரு, இல்லைன்னா நல்லா உத வாங்கிட்டு தான் போவ. தம்பி இங்க பாருங்கப்பா, இந்த பொறுக்கி பையன் இந்த புள்ளைய வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. யார பார்த்து பொறுக்கின? அவ என் பொண்டாட்டி. முதல்ல நவுரு. டேய் கல்யாணமே ஆகல, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வச்சுக்க, நல்ல கும்மி போடுவேன் பாத்துக்க. பொட்ட பிள்ளைங்க நிம்மதியா நடுரோட்ல நடமாடவே விட மாட்டீங்க போல இருக்கே. பொறுக்கி பைய எம்புட்டு திமிரு. பொம்பளை பிள்ளைங்கள போய் பொண்டாட்டி கிண்டாட்டின்னு இருக்கானே. ஏய் மேல கைய வச்சனா அம்புட்டு தண்டா சொல்லிட்டேன். ஐயோ அவனே என் மேலைய கை வச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏய் வாடா பாத்துக்கலாம்.